அதிமுக பாஜக கூட்டணியில் சேருங்கள், அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு பவன் கல்யாண் விஜய்க்கு ஆலோசனை சொல்லி அதே போல் தீபாவளி வாழ்த்து சொன்னதாக ஒரு தகவல். அதை தினமலரில் பிரேக் பண்ணியிருக்காங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க, குறிப்பாக என்டிஏவோட விஜய் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 டீம் இதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, விஜயோடு பேசிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. தினமலரில் இப்படிப்பட்ட செய்தி வந்திருக்கு. உண்மையாலுமே இது உண்மையான செய்தி தானா? 2 நாளைக்கு முன்னாடியே நான் இதை ஒரு யூடியூப் சேனலில் பேசிட்டேன். ஓகே, பிரேக்கிங் அது. அதுக்கப்புறம் போடலான்னு நினச்சிட்டே இருந்தேன், விட்டுட்டேன். இன்றைக்கி தான் காலையில் உதயகுமார், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் பேசுனதை பார்த்துட்டு சரி போட்டுருவோம், பவன் வாழ்த்து சொன்னது இந்த டீட்டெயிலெலாம் போட்டுருவோன்ட்டு நான் போட்டேன். அப்புறமா தான் தெரியுது, இப்போ நீங்களாம் காமிக்கிறீங்க தினமலரில் நேற்று வந்திருக்குன்னு. நான் இதை 2 நாள் முன்னாடி பேசிட்டேன். இது 100% உண்மையான தகவல். ஓகே. ஏன்னா எனக்கு சொன்னவங்க சொன்னது தான் நீ தினமலர்லையும் போட்டிருக்காங்க. என்னென்னா பவன் ரெகுலராக காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஓகே. பவன் இங்கே இருக்கிற அரசியல் கூட தலையிடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாம் புகழ்ந்து போட்டு லாஸ்ட்டில் ஏடிஎம்கே ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். பவனுக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கால் ஊன்னணும்னு ஆசை இருக்குது. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுங்கிற ஆசை இருக்குது அவருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன முடிவெடுத்தாருன்னா, தெலுங்கானா முடிச்சுட்டு இங்கே வரலாம் அப்படின்னு. ஓகே. நான் எப்படி ஜெகன்மோகனை வீழ்த்துறதுக்கு ஒரு கை கோர்த்தனோ அந்த மாதிரி நீங்கள் கை கோர்த்து தப்பே கிடையாது. பிஜேபி ஒரு மேட்டரே கிடையாது. 1% தான் அங்கே ஓட்டு பிஜேபிக்கு. அதான் சார், அங்கே ஜெகனை வீழ்த்துறதுக்காக பிஜேபி, சந்திரபாபு நாயுடு, அதே போல் பவன் கல்யாண் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஜெகன்மோகனை வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதே ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறாரு. பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் நாளைக்கு டெபுட்டியாக வரலாம், இல்லாட்டி எதிர்கட்சி தலைவராக வரலாம். ஓகே. நாளைக்கு உங்களுக்கு சில எம்பிக்கள் கிடைக்கலாம். அதற்கு பிறகு உங்கள் அரசியலை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கும் வயசு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தயக்கமே படாதீங்க. எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு பேசியிருக்காரு.